இப்போலாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஊர்லேயே ஸ்டில் கிளைமேட் செம்மையாக வீச ஆரம்பிச்சிருச்சு. எங்க டாடி பார்த்தீங்கன்னா ஏன்னா கொடைக்கானல் மட்டும் தான் போடுவாங்களா என்ன ஃபயர் கேம்ப், நம்ம வாங்க மாடியிலே போடுவோன்ட்டு ஒரு பக்கெட்டி தூக்கிட்டு போயிட்டாரு. அதில் பார்த்தீங்கன்னா நாங்கள் கொட்டாங்குச்சி அட்டையெல்லாம் போட்டு வச்சுட்டு இருந்தோம். திடீர்னு பார்த்தீங்கன்னா நெருப்பு எரிய விட்டு திருவண்ணாமலை தீபம் மாதிரி எரிஞ்சிட்டு இருந்தது. நான் கூட கீழே இருந்து பார்க்கும்போது என்னடா மாடி மேலே நெருப்பு எரியுது, தீபம் எதை ஏற்றி வச்சிட்டாங்க போல இருக்கேன்னு மேலே ஓடி கொடுக்கணும்னு பார்த்தா எங்கள் அப்பா ஃபயர் கேம்ப் போட்டு உட்காந்துட்டு இருக்காரு. நீங்கள் எல்லாம் நினைப்பீங்க இதுக்கு பேர் ஃபயர் கேம்பான்ட்டு, ஆனால் நாங்கள் இதுக்கு பக்கெட்டி கேம்ப்னு பேர் வச்சிருக்கோம். எல்லாரும் பார்த்தீங்கன்னா கேங்காக போயிட்டு அங்கே ஒரு கேம்ப் பண்ணிட்டு நம்மளுக்கு ஃபயர் போடுவாங்க, அதை தான் ஃபயர் கேம்ப்னு சொல்லுவோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஆனால் நாங்கள் கும்பலாக போயிட்டு பக்கெட்டியில் போட்டதுனால இது பக்கெட்டி கேம்ப். எங்க டாடி பார்த்தீங்கன்னா நெருப்பு நல்லா கொழுந்து விட்டு எரியும் போது ஆஹா அப்படின்ட்டு நெருப்பு அணையும் போது ஓஹோ அப்படின்னு கத்திட்டு இருந்தார். ஆனால் நாங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஐடியாவோட கொஞ்சம் கொஞ்சமாக எரிய போடலாம் பிளான் பண்ணியிருந்தோம். எங்க டாடி பார்த்தீங்கன்னா ஒரே ஐடியா அந்த எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமாக எரிய விட்டார். கொஞ்ச நேரத்துலேயே எல்லாமே அணைஞ்சிருச்சு. சிவனேன்ட்டு பக்கத்தில் உட்காந்துட்டு எங்கள் அம்மாவையும் அந்த பக்கெட்டியில் இருக்க நெருப்பை கையால் கட்டி மூஞ்சில் அடிச்சு விட்டாரு. எங்க டாடி வாங்க ஃபயர் கேம்ப் போட்டாலே நம்ம டான்ஸ் தானே ஆடணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் பக்கெட்டி கேம்ப் தானப்பா அதெல்லாம் வேணாம்னு சொல்லிட்டு நாங்களும் என்ஜாய் பண்ணிகிட்டே இருந்தோம்.